ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து செயின் ஸ்டிச்சிலே இன்னொரு டைப் இருக்குது, அது பார்த்துருந்தோம். அப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, அப்புறம் செயின் ஸ்டிச்சை போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறது, இன்னும் நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, லோடட் ஸ்டிச், இதெல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்லலாம் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து டே 12. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதோட மிடில் போர்ஷன்லேருந்து அடுத்த ஸ்டிச்சு வந்து நான் எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக எடுத்துக்கோங்க. ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கு மேலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு ரிவர்ஸில் எடுத்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் பாதியிலேயே இதை வந்து இன்னொரு ஸ்டிச்சை வந்து நம்ம போடணும். அப்புறம் கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு அண்ட் மறுபடியும் லாங் ஸ்டிச் ஒன்று, குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சோட்டி ஸ்டிச் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலையும் இதையும் யூஸ் பண்ணலாம். நெக்கு அவுட்லைனில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டெம் போர்ஷன், இது ஸ்டெம் ஸ்டிச்சிங்கிறதுனால மெயினாக நம்ம வந்து ஸ்டெம் எல்லாம் போடுறோம், கொடி மாதிரி போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரோட அவுட்லைனுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 11 கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்பவும் போல் அந்த லாக் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த எட்ஜில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைனோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு டிசைன் போடுறது அப்படின்னா போடலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் நெக்குக்கு வந்து லோடட் ஸ்டிச் போடுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி போடணும். அதை வந்து நம்ம நெருக்கமாக போடுவோம், இதை வந்து நம்ம தள்ளி போடணும், அவ்வளோதான். அப்புறம் நான் நீடில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீடில் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நான் 2-3 த்ரெட்டு இருக்கிறது 3 த்ரெட்டு யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து இதுக்கு நம்பர் 10 தான் யூஸ் பண்ணணுமா, 24 யூஸ் பண்ணக்கூடாதான்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஜரி த்ரெட்டுக்கு வந்து நம்பர் 10 யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நம்பர் 10 நீடிலில் வந்து எனக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த த்ரெட்டை வந்து ஈஸியாக அது கேப்சர் பண்ணுது. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் 10ல் ஹூக் வந்து உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் 24ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும். அது சில்க் த்ரெட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஹூக் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஜரி த்ரெட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ நான் ஜரி த்ரெட்டுக்கு போடுற இடத்துலலாம் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன், நம்பர் 10. அதுவும் இல்லாமல் நம்பர் 10 யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு நல்லா மொட்டு அழகாக வருது. இதுவே 24ல் போட்டால் நீட்டமாக அப்படி இழுத்த மாதிரி வருது, அதாவது ஒல்லியாக வருது ஸ்டிச்சஸ்ஸு. அதனால் இந்த நம்பர் 10ல் தான் போடுவேன். அதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் வந்து வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் போட்டு காட்டுறேன். +24 வந்து சில்க் த்ரெட்டுக்கு நீங்கள் டபுள் சில்க் த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் 3 த்ரெட்டு வச்சு போடும்போது நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பர் 10 வந்து ரொம்ப ஈஸியாகவே வரும். நீங்கள் 24ல் போடுறத விடவுமே 10ல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்டு நூல் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். இதுதான் நான் அதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ். நீடில் சைஸ் எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதில் தான் போடணுமா அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் போடலாம். அண்ட் அதே மாதிரி ஜர்தோசி போடும்போது உங்களுக்கு வந்து நீடிலில் வந்து அந்த ஜர்தோசி வந்து போச்சுன்னா உள்ளே போகுது அப்படின்னாலே போதும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இதுக்காக வேண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்மளோட யூசஸ், அதாவது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நீங்கள் உங்களுக்கு 24, 10, 23 கொஞ்சம் ஒரு 4-5 சைஸஸில் நீங்கள் நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு த்ரெட்டு மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் யூஸ் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சைஸஸ் வந்து சொல்லி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கடையில் போயிட்டு கேட்கும்போதுமே நீங்கள் துலிப் பிராண்டு கேட்டு வாங்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் லோக்கல் பிராண்ட் நீடில் இருக்கும், அது கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் நீடில்ஸ் நம்பரே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இதுதான் ரீசன், அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்காகவாவது இதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நீடில் சைஸ் வந்து என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த த்ரெட்டுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா டுட்டோரியல்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.